இயேசு நமக்குள்ள பிறந்தா என்ன சம்பவிக்கும்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதியை மட்டும் எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? ஏசாயா 9:6 முதல் பகுதி, அந்த முதல் வரி மட்டும் எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஏன் பிறக்கணும்? ஆண்டவர் ஏன் நமக்கு பிறக்கணும்? 3 காரியம். முதல் வசனத்தையும் 2வது வசனத்தையும் 3வது இருக்கிற 3 காரியத்தை வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன். வாசிக்கலாம். எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? முதல் வசனத்தில் 3 வசனம் கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து படிச்சிடலாமா? பின்னாடி சத்தமாக உயர்த்தி ஆகிலும் போதும். இந்த 2வது வசனம் 3வது வசனம் இருக்கிற 3 பகுதி. ஏன் ஆண்டவர் மனுஷனுக்குள்ளே பிறக்கணும்? 2வது வசனம் முதல் பகுதியை வாசிக்கலாம். இருளில் நடக்கிற ஜனங்கள், அப்போ இருளில் நடந்தால் எங்கே போகிறோன்னு தெரியாது. ஆண்டவரை இயேசு ஒரு மனிதனுக்குள்ளே பிறந்தால் என்ன நடக்குன்னா, ஒரு சரியான வழிகாட்டுதல் நமக்கு உண்டாகும். ஒரு சரியான வழிகாட்டுதல். மத்திய 2ஆம் அதிகாரத்தில் அந்த நட்சத்திரம் பார்க்குற வரைக்கும் அவங்க எங்கே போனாங்க? சரியாக போயிட்டே இருந்தாங்க இல்லையா? அந்த நட்சத்திரத்தை அவங்க பார்த்துன்னு இருக்கிற வரைக்கும் எப்படி போனாங்க? இயேசுவின் பிறப்பை கிழக்கிலுள்ள சாஸ்திரிகளுக்கு அறிவிக்கப்பட்டது. கிழக்கிலுடைய நட்சத்திரத்தை கண்டு அவங்க புறப்பட்டு வராங்க இல்லையா? வெளிச்ச நட்சத்திரத்தை கண்டு புறப்பட்டு வராங்களா? எங்கேருந்து வராங்க? கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் புறப்பட்டு வராங்களா? எதை பார்த்து வராங்க? அந்த அவருடைய நட்சத்திரத்தை கண்டு வராங்க. அந்த நட்சத்திரம் எதை காட்டுது? அந்த வெளிச்சம் என்ன காட்டுது? ஒரு வழி காட்டுது. அந்த நட்சத்திரத்தை அவங்க பார்த்துன்னு இருக்கிற வரைக்கும் அவங்க எங்கே போனாங்க? சரியாக வந்துக்கிட்டே இருந்தாங்க இல்லையா? கொஞ்ச நாள் போனவுடனே அந்த நட்சத்திரம் என்ன ஆகி போச்சு? மறைஞ்சிடுச்சு இல்லையா? இப்போ அவங்க எங்கே போகிறத விட்டு எங்கே போயிட்டாங்க? ஆண்டவரை இயேசு ஆராதிக்க போகிற இடத்துலேருந்து எங்கே போயிட்டாங்கன்னா ஏரோது வீட்டுக்கு போயிட்டாங்க இல்லையா? இப்போ எதனால் அவங்க ஏரோது வீட்டுக்கு போனாங்க? அவங்களுக்கு வெளிச்சம் இல்லை. அப்போ வெளிச்சம் எதன் அடையாளம்? ஒரு வழிகாட்டுதனுடைய அடையாளம். ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன அவசியம் அப்படின்னா, ஒரு வழிகாட்டுதல் அவசியம். எல்லாவற்றுக்கும் ஒரு வழிகாட்டுதல் அவசியம் இல்லையா? இந்த வழியை நம்ம போகிறோம். இப்போ நம்ம போய் பழக்கிறது நமக்கு தெரியல இல்லையா? இப்போ புதுசாக ஒருத்தர் வந்தாங்கன்னா இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவை? அவங்க எதை பார்க்குறாங்கன்னா, எங்கேயாவது போர்டு இருக்கான்னு பார்க்குறாங்க. எங்கேயாவது இந்த ஊர் போர்டு இருக்கா? இந்த ஊருக்கு போர்டு ஏதாவது அம்புக்குறி எங்கேயாவது போட்டிருக்குதா? எங்கேயாவது என்ன பண்ணியிருக்கு? இந்த போர்டு இருக்கா? அந்த போர்டையே என்ன செய்கிறாங்கன்னா அப்படி பார்க்குறாங்க. இந்த போர்டு என்ன அடையாளம்? இன்னும் 5 கிலோமீட்டர் அப்படின்னா அப்பா என்ன ஆகிட்டோம்? ஒரு பக்கம் நம்ம வந்துட்டோம். கண்ணு கெட்டதோடு என்னவே இல்லை, அந்த போர்டே இல்லை. இன்னும் ஒரு செங்கம் 25 கிலோமீட்டர் என்ன பண்ணுது? 25 கிலோமீட்டர் என்ன செஞ்சிடலாம்? இன்னும் ஒரு 1/2 ஹவரில் போயிடலாம், ஒரு 3/4 மணி நேரத்தில் போயிடலான்னு ஒரு தைரியம் வந்துடுது இல்லையா? நான் சொல்கிறேன், வந்துட்டே இருக்க என்னவே கிடையாது. எந்த போர்டுமே கிடையாது. செங்கன்ற போர்டே கிடையாது. எத்தனை கிலோமீட்டர் போர்டுன்னும் கிடையாது. எந்த அம்புகுறியுமே கிடையாது. எப்படி இருக்கும்? நம்ம கரெக்டாக தான் போகிறோமா? நம்ம சரியான ரூட்டில் தான் போகிறோமா? ஏதாவது பாதை மாதிரி எங்கேயாவது நம்ம வேறு ஏதாவது ரூட்டில் போகிறோமா அப்படின்னு பார்ப்போமா? ஆனால் ஒரு அம்புகுறி இருந்துட்டா, ஒரு போர்டு இருந்துட்டா, அந்த போர்டு தான் வெளிச்சம். அப்போ இயேசு ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் என்ன சம்பவிக்கிறார்னா, அதான் சங்கீதம் 32:8 சொல்கிறாரு. சங்கீதம் 32:8 சொல்கிறாரு. என்ன சொல்கிறா? சங்கீதம் 32:8, நான் உங்களுக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன செய்வேன்?
அப்போ என்ன அந்த வெளிச்சம் என்ன அடையாளம் அப்படின்னா ஒரு வழிகாட்டுதல் அவசியம். யாருக்கெல்லாம் வழிகாட்டு தேவை? எவ்வளோ பெரிய நபர்களுக்கும் என்ன தேவைன்னா ஒரு வழிகாட்டுதல் அவசியம். ஒரு வழிகாட்டுதல் அவசியம் இல்லையா? ஒரு மினிஸ்டருக்கு வழிகாட்டுதல் அவசியமா? ஒரு மினிஸ்டருக்கு வழிகாட்டுதல் அவசியமா? ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு, ஒரு முதலமைச்சருக்கு வழிகாட்டுதல் அவசியமா? அவருக்கு மட்டும் ஒரு 5 IAS ஆஃபீஸர் வச்சிருக்கிறார். எதுக்கு? அவருக்கு மட்டும் இதை இப்படி செய்யணும், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு மட்டும் இல்லையா? ஒரு பிரதம மந்திரிக்கு என்ன தேவை? ஒரு ஆலோசகர் குழு தேவை. எல்லாருக்கும் என்ன தேவை? ஒரு வழிகாட்டுதல் ஒரு அவசியம். ஆண்டவரை இயேசு நமக்குள்ளே பிறந்திருப்பாரானால் நம்ம என்ன காட்டுவார்னா ஒரு வழிகாட்டுவார். ஒரு வழிகாட்டுவார். அந்த வழி எப்படின்னு 2 சொல்கிறேன் சரியா? அப்போ அண்ணன் சொல்கிறார், நான் உனக்கு உன்மேல் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய பாதையை உனக்கு காட்டும். யார் நடக்க வேண்டிய பாதை? அப்போ நான் நடக்கிறதுக்குன்னு ஒரு பாதை இருக்குது, நீங்கள் நடக்கிறதுக்கு ஒரு பாதை இருக்குது இல்லையா? ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருப்பேன்னா 4 பேரும் ஒரே பாதையில் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. பாதை என்ன அர்த்தம்? நடக்கிற பாதை அல்ல, செய்கிற செயல். அப்போ யார் என்ன செய்யணும் அப்படின்றத யார் போதிக்கணும்? நாம் என்ன செய்யணுன்றதை யார் போதிக்கணும்? ஆண்டவர் நமக்கு போதிக்கணும். அதான் சொல்கிறாரு, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் இல்லையா? 1 யோவானின் புஸ்தகம் 3:4 நினைக்கிறேன். நீங்கள் பெற்ற அபிஷேகமே உங்களுக்கு என்ன செய்யும்? உங்களுக்கு போதிக்கும். எத்தனை அதிகாரம்? 1 யோவான் 2 அதிகாரம் 27. 1 யோவான் 2:27 பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது இல்லை, அந்த அபிஷேகமே சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்குது. அப்போ என்ன செய்யுது? அப்போ தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? நமக்குள்ள இயேசு பிறந்துட்டா என்ன செய்வார்? நம்மளை சரியான பாதையிலே நம்மளை நடத்துவார். அப்போ இயேசு நமக்குள்ள பிறக்காத பட்சத்தில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியாது. செய்வோம், ஆனால் என்ன செய்வோன்னு தெரியாது, எப்படி செய்வோன்னு நமக்கு தெரியாது. என்ன செய்யணும்னு தெரியாது, எப்படி செய்யணும்னு தெரியாது. அந்த என்ன செய்யணும்னு தெரியாத, எப்படி செய்யணும்னு தெரியாத செய்யறதுனால தான் இன்றைக்கி அநேக இழப்புகளும், அநேக பிரச்சனைகளும், அநேக போராட்டங்களும், அநேக நெருக்கடிகளும், அநேக கஷ்டத்தை ஏன் நம்ம சந்திக்கிறோன்னா எப்படி செய்யறதுன்னு நமக்கு தெரியல. எப்படி செய்யறது நமக்கு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? டீ எப்படி வைக்கலாம்? சரி, இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் டீ வைங்க. அப்படி எனக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களுக்கு சொல்லித்தரல. அப்படி டீ வைங்க, அந்த டீ எப்படி இருக்கும் அப்படின்னு இல்லையா? முதல்ல டீ தூளை கொட்டிடணும், அதுக்கப்புறம் பாலை ஊற்றிடணும், அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வைக்கணும், ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இறக்கி வடி போட்டு குடிச்சிடணும். எப்படி இருக்கும்? இப்போ இது எனக்கு எப்படி செய்யணும்னு தெரியல இல்லையா? இப்போ பார்க்க அது ஒரு டீ மாஸ்டர் இருந்துட்டு அந்த டீ எப்படி போடணும்னு டீ மாஸ்டர் இருந்துட்டு சரியா? ஒரு டீ மாஸ்டர் வந்து டீ எப்படி போடணும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? முதல்ல பாத்திரம் காய வைக்கணும், அப்புறம் தண்ணி ஊற்றணும், அப்புறம் பாலை காய வைக்கணும், அப்புறம் தனியாக டிகாஷனை கொதிக்க காய வச்சு, அப்புறம் வடி போட்டு அந்த டிகாஷனை ஊற்றி சக்கரை போட்டு குடித்தா எப்படி இருக்கும்? டீ மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனால் இது எப்படி இருக்கும்? டீ கலராக இருக்குமே தவிர அது என்னவா இருக்காது, டீயாக இருக்காது இல்லையா? இப்படி குடித்தா வாழ்நாள் என்றைக்குமே என்ன குடிக்க மாட்டாங்க, டீ கடை பக்கமே போக மாட்டாங்க, டீ குடிக்கவே போக மாட்டாங்க இல்லையா? இது என்ன காரணம்? இது 2 டீ வைக்கிறது தான். இது என்ன காரணம்? இது என்ன காரணம்? இது தெரியாமல் செய்கிறது. நமக்கிட்டே பற்றி நமக்கு டீ கலர் இருந்தால் அது பேர் டீயா? டீ கலரில் இருந்தால் அதுக்கு பேர் டீன்னு சொல்லிடலாமான்ற இல்லை இல்லையா? டீ மாதிரி இருந்தால் தான் அது டீ இல்லையா? ஆனால் டீ கலராக இருக்கதை என்னவா மாற முடியாது, அது டீயாக மாற முடியாது. அப்படின்னா நமக்கு தெரியாமலும் செய்கிறது உண்டு, தெரிஞ்சும் செய்கிறது உண்டு. எல்லாவற்றையும் தெரிஞ்சிருக்கவர் யாருன்னா ஆண்டவராக இயேசு. எல்லாவற்றையும் குறித்து தெரிஞ்சிருக்கிறவர் யார்? ஆண்டவராகிய இயேசு. அப்போ அவர் என்ன செய்யணும்? நமக்கு அவர் நமக்கு சொல்லணும், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இவ்வளவு செய்யணும், இது அதிகமாக செய்யணும், இது குறைவாக செய்யணும், இது ரொம்ப அதிகமாக செய்யணும். இப்படி என்ன செய்யணும்? நமக்கு ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து நமக்கு போதிப்பதற்காகத்தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? நம்முடைய இருதயத்திலே தேவன் பிறக்க விரும்புகிறார். ஆமே ஆமே. இப்போ எதுக்கு பிறக்க விரும்புகிறார்? எதுக்கு நமக்கு பிறக்க விரும்புகிறார்? ஒரு சரியான வழிகாட்டுதல். இதை தான் இப்படி போகணும், இந்த பாதையில் தான் நீ போகணும், இந்த பாதையில் தான் நீ போகணும். 2 பாதை. ஒரு பாதை என்ன பாதை? விசாலமான பாதை இல்லையா?
மற்றொரு பாதை என்ன பாதை? இடுக்கமான வாசல் இல்லையா? நம்ம என்ன பார்க்கலாம், வெளியே நல்லா பெருசாக இருக்குல்ல, எப்படி போகலாம், ரொம்ப ஃப்ரீயாக போகலாம், அப்படி போகலாம் தானே. ஆனால் அப்படி போனால் எங்கே போயிடுவோம்? போகக்கூடாத இடத்துக்கு போய் பறக்கக்கூடாத பாதிப்பை சந்திப்போம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இது இடுக்கமான வாசல் தான், இது என்ன பண்ணு, இதுக்குள்ளே தான் நீ போகணும், இதுக்குள்ளே போனதை என்ன செய்ய முடியும், அந்த நல்ல ஆசுவாதமான இடத்துக்கு நீ கடந்து போக முடியும் இல்லையா? ஆண்டவன் நடத்துகிற பாதை இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தின் பாதை. அந்த வனாந்தரத்தில் பாதை வந்தால் தான் அங்கே என்ன இருக்குது, 70 பெரிச்ச மரம் இருக்குது, 20 வெளிச்ச மரம் இருக்குது, 12 நீர் ஊற்று இருக்குது. எந்த பாதையில் போனால்? அப்போ அவர் நடத்துகிற பாதையில் போனால் தான் பெரிச்ச மலத்தையும் பார்க்க முடியும், நீரூற்றையும் பார்க்க முடியும். நான் ஒரு பாதையில் போனேன்னா அதில் பார்க்க முடியாது. அப்போ தேவன் முதலாவது நம்முடைய இருதயத்தை பிறக்கிறது எதுக்கு? நம்முடைய சரியான பாதையிலே நடத்துவதற்கு. ஆமே. அப்போ சரியான பாதை எனக்கு நடக்க தெரியாதுன்னா தெரியாது, எந்த நபர்களுக்கும் தெரியாது, எந்த நபர்களுக்கும் தெரியாது இல்லையா? இப்போ எங்களுக்கு நாங்கள் ஊருக்கு சரியாக போகிறோமே, பல முறை போய் பழகிறதுனால என்ன செய்கிறோம், நம்ம அப்படி கடந்து போகிறோம் இல்லையா? அந்த முதல் முறை வரும்போது இப்போ இந்த ஊருக்கு நீங்கள் நம்ம முதல்ல வந்திருப்போம் இல்லையா? இப்போ நீங்களும் வந்திருப்பீங்க, நானும் வந்திருக்கேன் இல்லையா? எப்படி வந்திருப்போம்? அந்த முதல் முறையாக போகிறீங்க, அந்த ஊர் எப்படி இருக்கும்? எல்லாமே புதுசாக இருக்கு இல்லையா? எந்த சந்தில் போனால் எந்த வீடு வருதுன்னு நமக்கு ஒன்றுமே தெரியாது. எந்த தெருவில் 4-5 தெரு ஒரே மாதிரி வச்சுக்கோங்க, எந்த தெருவில் போனால் நம்ம வீட்டுக்கு போகிறதுனே தெரியாது இல்லையா? அப்படின்னா அந்த தெருவெல்லாம் என்ன செய்யணும், ஏற்கனவே நமக்கு யாரா சொல்லி கொடுத்து ஏற்கனவே நடந்தவங்க நம்ம கூட வந்து இதை பழகி இந்த சந்தில் போகணும், இந்த அடையாளம் வச்சுக்கோங்க, இதை பார்த்துக்கோங்க, இப்படி போனால் இந்த சந்து அப்படி என்ன செய்ய வரும், அப்படி நம்ம கூட ஏற்கனவே நடந்து பழகினவங்க நம்ம கூடவே இருந்து நமக்கு டீச் பண்ணி நமக்கு போதிச்சு நமக்கு சொல்லி கொடுத்தா அந்த பழக்கம் என்ன, நமக்கு ஒரு பழக்கத்துக்குள்ளாக வந்துடும். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கு என்ன தேவை, ஒரு சரியான வழிகாட்டுதல் நமக்கு தேவை, சரியான வழிகாட்டுதல் தேவை. அதுக்கு தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், நம்முடைய இருதயத்திலே தேவன் பிறக்க விரும்புகிறார். ஆமென். எதுக்கு ஆண்டவர் பிறக்க விரும்புகிறார்? சரியான வழிகாட்டுதலை நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு, சரியான வழிகாட்டுதல் நமக்கு கற்பித்து கொடுப்பதற்கு. அதான் சங்கீதம் 32:8 என்ன, உன்மேல் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய பாதையில் உன்னை என்ன செய்வேன், நான் காட்டுவேன்றார். அப்போ அந்த பாதையில் என்ன பண்ணிடு, நீ போகணும். அந்த பாதையில் கடந்து போயிட்டா அந்த பாதையில் என்ன கிடையாது, கஷ்டம் இல்லை, அந்த பாதையில் என்ன கிடையாது, நெருக்கம் இல்லை. அந்த பாதையில் போகும்போது தான் அடுத்த வசனம் இப்போ வாசிக்கலாம், 2வது வசனம் மீண்டும் வாசிக்கலாம். 2வது காரியம், இருளில் நடக்கிற ஜனங்கள். அப்போ அந்த இருளில் நடக்கிற ஜனங்கள் அடுத்த வார்த்தை சொல்கிறார், என்ன சொல்கிறானோ வெளிச்சத்தை கண்டான்னு முதல்ல சொல்லிட்டேன். இந்த வெளிச்சம் என்ன அடையாளம், வழிகாட்டுதலுக்கான அடையாளம். 2வது சொல்கிறார் அடுத்த பகுதி, அப்போ அந்த இருளில் இருக்கிற ஜனங்க எங்கே போயிட்டு இருக்கிறாங்கன்னா மரண இருளில் போயிட்டு இருக்கிறாங்க. முதல்ல அவங்க என்ன போகிறாங்க, இருளில் இருக்கிறாங்க. அடுத்தவங்க அந்த இருள் எங்கே கொண்டு போகுது, அவங்கள மரண இருளுக்குள்ளே கொண்டு போகுது இல்லையா? இயேசு வெளிச்சம், அந்த வெளிச்சம் யாருக்குள்ள இல்லையோ அவங்க எங்க இருக்கிறாங்க, இருளில் இருக்கிறாங்க. அதான் நம்ம ஜெபிக்கும், இருளில் உள்ள ஜனங்க என்ன பண்ணுங்க, வெளிச்சத்தை கொண்டு வாங்க, நம்ம ஜெபம் பண்றோம் இல்லையா? சரி, இந்த இருளில் உள்ள ஜனங்க எங்க போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அடுத்த பாட்டு சொல்றாரு, மரண இருளுக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க. இருளில் இருக்க ஜனங்கள் இல்லையா, எதை கண்டாங்க, வெளிச்சம். எந்த வெளிச்சம் என்ன அடையாளம், நம்முடைய வழி நடத்துதலுக்கு ஆண்டவர் இயேசு நமக்குள்ள பிறக்கணும் இல்லையா? அதான் வெளிச்சம். இந்த வெளிச்சம் நமக்குள்ள வந்துட்டா நமக்கு என்ன வந்துடுது, நமக்கு ஒரு தெளிவு வந்துடுது. நம்ம எந்த பாதையில் போகணும், எதை நம்ம போக கூடாது, எதை நம்ம செய்யணும், எதை செய்ய கூடாது, ஒரு வெளிச்சம் நமக்குள்ளாக வந்துடுது. இந்த வெளிச்சம் இல்லாத ஜனங்களுக்கு அடுத்த பாட்டு சொல்றாரு, மரண இருளில் தேசத்திலே குடியிருக்கிறவர்கள் மேல். அப்போ 2வது அந்த இருளில் இருக்க அந்த வழிகாட்டுதல் இல்லைன்னா அவங்க எங்கே நோக்கி போயிட்டு இருக்கிறாங்கன்னா மரண இருளை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அந்த மரண இருள் எதன் அடையாளம், நரகத்தினுடைய அடையாளம். 2ஆம் மரணமாகிய அக்கனியும் கந்தகம் எரிகிற நரக கடல். அவங்க எதை நோக்கி பயணிச்சிருக்கிறாங்க, நரகத்தை நோக்கி பயணிச்சுக்கிறாங்க இல்லையா? இப்போ இயேசு யாருக்குள்ள பிறந்திருக்க, அவங்க எதை நோக்கி பயணிக்கிறாங்க, 2 பாதை, ஒன்று இடுக்கமான பாதை, மற்றொன்று விசாலமான பாதை. இப்போ இயேசுவை அறிந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று கர்த்தருக்குள் வாழ்கிற ஜனங்கள் எதை நோக்கி பயணிக்கிறாங்க, இடுக்கமான வாசல் வழியா பரலோகத்தை நோக்கி பயணிக்கிறாங்க இல்லையா? அடுத்த கூட்டம் என்ன கூட்டம், இருளில் உள்ள ஜனங்கள் இல்லையா? இந்த இருளில் உள்ள ஜனங்களுக்கு அவங்க எங்கே போகிறாங்கன்னு, எங்கே போகிறோன்னு தெரியாது, எதுக்கு போகிறோன்னு
தெரியாது, என்ன செய்யணும் தெரியாது. அவங்க எதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறாங்க? விசாலமான வழி. அந்த வழி எங்க கொண்டு போயிட்டு இருக்குது அவங்கள? நரக. அதான் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற நரகக்கடல் இல்லையா? அப்ப மரணம் என்பது என்ன? நரகத்தின் அடையாளம். இப்போ அந்த பையன் எங்கே போயிட்டு இருக்குது? அவங்கள நரகத்தினோர போயிட்டு இருக்கு இல்லையா? இப்போ வாழவே வழியில். இப்போ நரகத்தினர் அந்த டீப் உள்ளுக்குள்ள போகலனாலும் அவங்க எதில் இருக்கிறாங்க? மரண இருளுக்குள் இருக்கிறாங்க. அந்த மரணம் என்ன அர்த்தம்? வாழவே வழி இல்லாத இடத்துல நிற்கிறாங்க. வாழவே வழி இல்லாத இடத்துல இருக்கிறவங்க மேலே தான் என்ன உதிக்குது? ஒரு வெளிச்சம் உதிக்குதுன்னு பார்க்குறோம். மரண இருளில் குடியிருக்கிறவர்கள் வெளிச்சம். வெளிச்சம் எப்படி இருந்துச்சா? முதல்ல வெளிச்சம் உதிச்சிச்சு. அந்த வெளிச்சம் என்னவா மாறுது? பிரகாசமா மாறுது. முதல்ல வெளிச்சம் பிரகாசமா இல்லை, அப்படித்தானே? ரெண்டாம் வசனம் என்ன? ஜனங்கள் கண்டார், வெளிச்சத்தை கண்டார்கள் இல்லையா? ஆனா ரெண்டாவது பாட்டு எப்படி சொல்லுது? மரண இருள் தேசத்தில் குடியிருக்க ஜனங்க வெளிச்சம் என்ன செஞ்சான்? பிரகாசிச்சு. அப்படின்னா இந்த வழிநடத்தல் எதுக்கு நேரம் கொண்டு போகுது? வாழவே வழி இல்லாத ஜனங்களை வாழ வைப்பதற்காக கொண்டு போகுது. ஆமே. அப்ப எனக்கு எதுக்கு வழிநடத்துதல் தேவை? எனக்கு எது வழிகாட்டுதல் தேவை? வாழவே முடியாத சூழ்நிலை இருக்கிறேன். அப்படி வாழவே முடியாத சூழ்நிலை இருக்கிற நம்மளை என்ன செய்ய வைக்கணும்? வாழ வைப்பதற்காக என்ன உண்டாகணும்? ஒரு வழி நடத்தல் உண்டாகணும், ஒரு பாதை நமக்கு காட்டணும். ஆமே. இப்போ யாரோ ஒரு தேவ மனிதர்கள் நமக்கு ஒரு பாதையை காட்டினாங்க இல்லையா? நம்ம பிறந்ததுலேருந்தே ஆதியிலும் கிறிஸ்தவர்கள் அல்ல, நம்மளாம் பாதியில் வந்த கிறிஸ்தவர்கள் இல்லையா? நீங்கள் ஆதி கிறிஸ்தவன் இருந்தால் எனக்கு தெரியாது, நான் பாதியில் வந்த கிறிஸ்தவன் இல்லையா? அப்படின்னா நமக்கு என்ன? நாம் இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு பிரச்சனை சிக்கி, ஏதோ ஒரு பாதிப்பில், ஏதோ ஒரு மீள முடியாத போராட்டம் நம்ம சிக்கி தவிச்சிருந்தோம் இல்லையா? அந்த நிலைமையில விட்டுருந்தா நம்ம குழி மேலே என்னைக்கோ புல்லு முளைச்சி நம்ம குடும்பத்தாரே நம்மளை மறந்து போயிட்டு இருப்பாங்க. என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம சந்தித்த பிரச்சனை, சந்தித்த போராட்டம், மந்திரத்தினாலேயோ செய்வனாலேயோ சூனியத்தினாலேயோ இல்லை வியாதியோ இல்லை பலவீனமோ நஷ்டமோ கஷ்டமோ எனிபடி ஏதோ ஒரு பிராபத்தில் இருந்து தான் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்க இல்லையா? எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க, நான் பரலோகத்துக்கு மட்டும்தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்துவதற்கு சொல்லுவதற்கு யாரும் இல்லை என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக தான் என்ன பண்ண நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். மற்ற எந்த பிரச்சனையுமே எனக்கு உலகத்தில் என்ன வாழும்போது எந்த பிரச்சனையுமே எனக்கு கிடையாது, ஆனால் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லுவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. ஆமே. ஆமே. அப்ப ஏதோ ஒரு பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள். அந்த பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனை? நம்ம பல இடங்களுக்கு கடந்து போய் பல சூழ்நிலை சந்திச்சு பல முயற்சிகளை எடுத்து அதில் எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியல? விடுதலையாக்க முடியல இல்லையா? அதில் நம்ம என்ன செய்ய முடியல? விடுதலையாக்க பெற முடியல, ஆஸ்வதிக்கப்பட முடியல, நன்மையை பெற முடியல, விடுதலையை பெற முடியல, சுகம் பெற முடியல, அந்த பிரச்சனை வெளியில் வர முடியல. அப்படி அந்த பிரச்சனையோடு தவிச்சு இதோடு நம்ம வாழ்க்கை முடிஞ்சு விடுமா? அந்த நிலைமையில வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது ஏற்கனவே யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் அறிந்தவர்கள் நமக்கு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் இயேசுகிட்ட வாங்க, இல்ல சர்ச்சுக்கு வாங்க, இந்த பிரச்சனை இயேசு என்ன செய்வாரு? மாத்துவாரு, இதெல்லாம் மாறும், இப்படியெல்லாம் நடக்குது, சர்ச்சில் இப்படியெல்லாம் நடக்குது, இல்லை எங்களுக்கு என்ன பண்ணுச்சு, இப்படியெல்லாம் நாங்கள் இருந்தோம், எங்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஒரு அற்புதம் செஞ்சார் அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு தேவ மனிதன் நமக்கு அறிவித்தார்கள். அறிவித்தாங்களா? இப்போ அதை கேட்டு நாம் எங்கே வந்தோம்? சபைக்குள்ள வந்தோம் இல்லையா? அப்படி வந்த நம்மள தான் தேவன் என்ன செய்கிறார்? அந்த பிரச்சனையிலிருந்து படிப்படியாக விடுதலையாக்கி இன்னைக்கு ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட நிலைமை நம்மளை கற்று வைத்திருக்கிறான். இதுக்கு பாதை காட்டுறது யாரு? இப்போ நாமளா என்ன செய்யல? இப்போ நான் பிரச்சனை இருக்கிறேன், நானா சர்ச்சுக்கு பண்ண யாரும் என்ன செய்யலை? நாங்களும் வரல, நீங்களும் யாரும் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. பட் யாரோ ஒரு தேவ மனிதர் மூலம் என்ன செய்கிறார்? தேவன் நமக்கு வழி காட்டுகிறார்னா அப்போ நமக்கு வழி காட்டுவதற்கு தேவன் என்ன செய்கிறார்? நமக்குள்ள பிறக்கிறார் இல்லையா? அப்போ நமக்குள்ள பிறக்க என்ன உண்டாகுது? ஒரு சரியான வழிநடத்துதல் உண்டாகுது. அந்த வழிநடத்தல் நம்மளை எங்கே கொண்டு போகுது? வாழவே வழி இல்லாத சூழ்நிலை இருக்கிற நம்மளை எங்கே கொண்டு போகுதுன்னா வாழ வைப்பதற்காக கொண்டு போகுது. ஆமே. ஆமே. நான் சொல்றது புரியுதுங்களா? ஆரம்பம் எப்படி இருக்கு? ஒரு வெளிச்சம். எந்த வெளிச்சம் அடையாளம்? வழிகாட்டுவதற்கான அடையாளம் இல்லையா? இந்த வழிகாட்டுதல் எதுக்கு நம்மளை கொண்டு போகுது? வாழவே வழி இல்லாத இருக்கிற நம்மளை எங்க கொண்டு போய் நிறுத்துது? ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக இல்லையா? இல்ல சாக கிடக்கிற நம்மளை பிழைக்க வைப்பதற்கு, வாழ்வை இழந்த நம்மளை வாழ வைப்பதற்காக என்ன உண்டாக்குது? நம்மளை வழி நடத்தி கொண்டு போகுது. அதான் மரண இருளில் திசைகளில் உள்ளவர்கள் அந்த அமல் என்ன உண்டாச்சு? வெளிச்சம் பிரகாசித்தது அப்படின்னு. வெளிச்சம் என்னாச்சு?
இப்போ பிரகாசம் என்ன அர்த்தம்? இப்போ மரண இருள இருந்தாங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஒரு பிழைப்பு அவங்களுக்குள்ளாக வந்துருச்சு, ஒரு வாழ்வு அவர்களுக்குள்ளாக வந்து விட்டது. ஆமென். இந்த வாழ்வு என்ன செய்யுது? இதோ பிழைச்சி வச்சுட்டா போதுமா? என்ன பிழைக்க வச்சுட்டா போதுமா? இப்போ ஆண்டவர் வழிகாட்டினாரு. எதுக்கு வழிகாட்டினாரு? வாழ வழிகாட்டார் இல்லையா? சரி, ஏதோ நினைக்கிறேன், வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஏதோ ஒரு விதத்தில் என்ன பண்ணி இருக்கிறேன், வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இந்த வாழ்ந்து இருக்கிறதே போதுமா அப்படின்னு கேட்டா இல்லை இல்லை. இப்போ 3ஆம் வசனம் வாசிங்க, 3வது காரியம். இப்போ 3ஆம் வசனம் வாசிங்க. அந்த ஜாதியை, எந்த ஜாதியை? மரண இருள இருந்தாங்க. அடுத்தங்க இருந்தாங்க, முதல்ல இருள இருந்தாங்க, அடுத்தது மரண இருளுக்கு போயிட்டாங்க. அந்த ஜாதி இடத்த கர்த்தர் என்ன செஞ்சாரு? உதிச்சாரு. அந்த உதிச்சு என்ன ஆக்கினாரு? வெளிச்சம் காட்டினாரு, வழிகாட்டினாரு. அந்த வழிகாட்டுறவங்க என்ன உண்டாக்குச்சு? மரணத்துக்கு நேரம் போய்க்கணும்ல, வாழ வழிகாட்டுச்சு இல்லையா? ஏதாவது புரியுதுங்களா? இயேசு நமக்குள்ள பிறந்திருக்கும் இல்லையா? இப்போ இயேசு பிறக்கிறது எதுக்கு? நமக்குள்ள நமக்கு வழிகாட்டுவதற்கு இல்லையா? இந்த வழிகாட்டுதல் என்ன உண்டாக்கும்? மரணத்தை நோக்கி வாழவே வழி இல்லாத எனக்கு வாழ்வை உண்டாக்கும் இல்லையா? இப்போ அந்த வழிகாட்டுதல் நமக்கு என்ன உண்டாக்குச்சு? இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு சாகாம பிழைச்சிக்கிட்டு இருக்கிறோன்னா யாரோ ஒரு தேவ மனிதன் நமக்கு காட்டின வழி. அதை படித்தவங்களா இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம், வயசான தாத்தாவாக இருக்கலாம், வயசான பாட்டியாக இருக்கலாம், ரொம்ப முடியாதவங்களா இருக்கலாம். அந்த வயசில் உள்ளவங்க கூட நமக்கு என்ன காட்டி இருக்கிறாங்கன்னா வழி காட்டி இருக்கிறாங்க இல்லையா? யாரோ ஒரு தேவ மனிதர் நமக்கு வழிகாட்டுறதுனால தான் நாம் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம், ஜீவனோடு கூட இருக்கிறோம். ஆமென். அந்த வழிகாட்டுறது நமக்கு இல்லாமல் போயிருந்தோம்னா நாங்களும் என்னைக்கோ முடிஞ்சு போயிருப்போம் இல்லையா? நாங்களும் எப்போவோ முடிஞ்சு போயிருக்கோம். என்னுடைய கணிப்புப்படி ஒரு 33 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் கதையெல்லாம் முடிஞ்சு போயிருக்கோம். என்னுடைய கணிப்புப்படி எங்கள் ஃபேமிலி எங்களுக்கு வழிகாட்டல் அப்படின்னா 33 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் குடும்பம் எல்லாம் அட்ரஸ் இல்லாமல் போயிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு நாள் என்ன பண்ணிக்க மாட்டோம், இருந்திருக்க மாட்டோம், இங்கே வந்திருக்க மாட்டோம், இவ்வளோ பேர் காரத்தை பார்த்துருக்க மாட்டோம், இப்போ பிரசங்கம் பண்ணியிருக்க மாட்டோம், இன்னைக்கு வேசுப்படி அறிவிப்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கோம். யாரோ ஒரு தேவ மனிதர் காட்டின ஒரு வழி என்ன உண்டாகுச்சு? எங்களை வாழ வச்சது மட்டும் இல்லை, அநேகரை வாழ வைப்பதற்கு அது அடிகாட்டமாக இருக்குது. ஆமென். இப்போ நமக்கு காட்டின வழி எதுக்கு? இப்போ நம்ம மட்டும் இல்லை இல்லையா, அநேகரை என்ன வாழ வைக்கிறதுக்கும் அதை என்ன உண்டாக்குது? இப்போ உங்கள் மூலம் எவ்வளோ பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஆண்டவருக்கு நீங்கள் அறிவிச்சிருக்கிறீங்க. எத்தனை பேர் வாழ்வழிந்து என்ன பண்ணிருக்க? மரணத்திலேருந்து மீட்டு இருக்கிறீங்க. எவ்வளோ பேருக்கு ஆண்டவர் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இப்போ அதை சொன்னவங்களும் எப்படி இருக்கிறாங்க? அந்த வழிகாட்டுதல் நடந்தவங்க நல்லா இருக்கிறாங்க இல்லையா? இப்போ நம்ம வழிகாட்டுறோமா? இப்போ அந்த வழிகாட்டில் நடந்தவங்க எப்படி இருக்கிறாங்க? இப்போ நீங்கள் சொன்னீங்க, ஆண்டவன் நம்புங்க, ஏசப்பாவை நம்புங்க, ஏசப்பாவை ஆஸ்வதிப்பான்னு சொன்னீங்க இல்லையா? சொல்லியிருப்பீங்க இல்லையா? நீங்கள் சொல்லி நம்பி வந்தவங்க யாராவது கெட்டு போயிருக்கிறாங்களா? அப்படி வராத பணமும் நிறைய பேர் கெட்டு போயிருக்கிறாங்க இல்லையா? நம்ம சொல்லி அந்த நம்பி அந்த வார்த்தை நம்பிக்கை வச்சு அதை செய்யாமல் போனால் எவ்வளோ பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க? கெட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் நம்பி வந்தவங்க யாரும் கெட்டு போனதை போய் கிடையாது இல்லையா? அப்போ தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? வழிகாட்டுறாரு. எங்க வழிகாட்டுறாரு? இருள் இருக்கும் போது வழிகாட்டுறார். இந்த வழிகாட்டுறது எதுக்கு நேரம் நடத்துது? மரணத்துக்கு நேரம் போய் கொண்டிருக்கிற நமக்கு வாழ வழிகாட்டுது இல்லையா? இந்த வழிகாட்டுறது அதோட முடியல. அடுத்த சொல்றாரு 3ஆம் வசனம் என்ன சொல்றாரு? எந்த ஜாதியை? இருள இருந்தாங்க, அங்கிருந்து அவங்க மரண இருளுக்கு போனாங்க. இப்போ பிரச்சனை படிப்படி என்ன போயிட்டு இருக்கு? அதிகரிச்சுட்டே இருக்க தவிர அவங்க வாழ்க்கையில் குறையல. இப்படி பிரச்சனை அதிகரித்து கொண்டே போய் இப்போ எங்கே நிற்கிறாங்க? மரணத்தில் விளிம்பில் நிற்கிறாங்க. அந்த ஜனத்துக்கு வெளிச்சம் காட்டி வழி நடத்தி வாழ வச்சு அடுத்த சொல்றாரு, அந்த ஜாதியை திரளாக்கி. என்னாக்கி? முதல்ல எப்படி இருந்தவன்? இருள இருந்தவன் இல்லையா? என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே தெரியாத நம்மளுக்கு இருந்த ஒரு ஆளை ஆண்டவர் வழிகாட்டினாரு. இந்த வழிகாட்டி எங்க கொண்டு போச்சவன? சாக கிடக்கிறவனை வாழ வச்சிச்சு. இவன் வாழ்ந்தது மட்டுமல்ல, 3வது சொல்றாரு, அவனை எப்படி ஆக்கினாராம்? திரளாக்கி. இப்ப அவன் யாரா மாறிட்டான்? ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனா மாறிட்டான் இல்லையா? இதை ஒரே ஒரு நபரை கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப்பில் புரிஞ்சிடும். அவன் எப்படி இருந்தான்? என்ன செய்யறது? இருள் என்ன அர்த்தம்? என்ன செய்யறது, ஏதை செய்யறது, எங்க போறது ஒண்ணுமே அவனுக்கு புரியாம திகைச்சு போயிருந்தான். இப்ப அவனுக்கு ஆண்டவன் என்ன செய்யறார்? வழிகாட்டினார் இல்லையா?
இப்போ யாரோ ஒரு தேவ மனிதன் அவனுக்குள்ள உதிச்சு இயேசுவை சுமந்து கொண்டு போய் அவனுக்கு சுவிசேஷம் சொன்னாங்க. அவர் எங்கே வந்தார்? சபைக்கு வந்தார். இப்போ சபைக்கு வந்தவர் எப்படி ஆயிட்டாரு? மரண இருளில் இருந்தார். அவர் எப்படி மாறிட்டார்? இப்போ வாழ வச்சார், பிழைக்க வச்சாரு, வாழ வச்சார். பிழைக்கிற அனுபவம் வேற, வாழ்ற அனுபவம் விளக்கமாக பேச நேரம் இல்லை, ஆனால் சொல்லி முடிச்சிடுறேன். அப்போ பிழைக்க வச்சாரு. இப்போ அந்த பிழைச்ச என்ன ஆகிட்டான்? இப்போ அவன் பிழைச்சிட்டான். அதோட முடிக்கல. சரிப்பா நீ தான் நல்லா ஆயிட்டல விடு, அப்படி போகலை. அவன் என்னவா மாற்ற விரும்புகிறாரு? ஒரு திரளான ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனா கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆமே. அப்போ இயேசு நமக்குள்ள உதிச்சா இந்த 3 காரியமும் நடக்கணும். என்ன நடக்கணும்? சரியான வழிகாட்டுதல் நமக்கு உண்டாகணும். 2 நடக்கணும். நம்ம பிழைக்கக்கூடாது, வாழணும். பிழைக்கிறது ஒரு அனுபவம், வாழ்கிறது ஒரு அனுபவம். நம்மளை கத்த பிழைக்க வைக்க விரும்பலை, நம்மளை கத்த வாழ வைக்க விரும்புகிறார். ஆமே. ஐசியூ வார்டில் இருக்கிறாங்க இல்லையா, ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் போடுவாங்க இல்லையா, அவங்க என்ன ஆகிட்டு இருக்கோம், கொஞ்ச நாள் கை வச்சு பார்த்தா மூச்சே இருக்காது. இப்போ என்ன பண்ணுவாங்க? ட்ரிப்பு போடுவாங்க, பிளட் ஏற்றுவாங்க, இன்ஜெக்ஷன் போடுவாங்க, டேப்லெட் இல்லைனோ போடுவாங்க இல்லையா. போட்ட பிறகு ஒரு 3 நாள் கழிச்சு என்ன செய்கிறாரு? அப்படி கண்ணை முழிச்சு பார்ப்பாரா? கண்ணை முழிச்சு பார்ப்பாங்களா? இவங்களை என்ன சொல்லுவாங்க? பிழைச்சிட்டாங்க அப்படின்னுவாங்க இல்லையா. ஆனால் உடம்பு ஃபுல்லாக டீப்பு இல்லையா, சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, அப்படியே பெட்டில் இருக்கா, உடம்பெல்லாம் டீப்பு. இவங்க என்ன செஞ்சு நிற்கிறவங்க? பிழைச்சி நிற்கிறவங்க இல்லையா. ஆண்டவனை பிழைக்க வைக்க விரும்பலை, வாழ்றது என்ன அர்த்தம்? பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அப்போ வாழ்வதற்கு ஒரு இடம் என்ன? நீ சுகமா என்ன செய்யணும்? எல்லாவற்றிலும் சந்தோஷமா இருக்கு. இதுதான் வாழ்வு. அப்போ 2வது என்ன வைக்கிறார்? அவனை வாழ வைக்கிறார். அதோட முடிக்கல. அந்த 3வது என்ன செய்கிறார்? அவனை திரளான ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனை மாட்டுகிறார். ஆமே. இது 3 எங்கே நடக்கும்? இயேசு நமக்குள்ள பிறந்தாதான் நடக்கும் இல்லையா. இயேசு நமக்குள்ள பிறக்கணும். அண்ணன் சொன்ன 3 காரியம். ஒன்று என்ன? சகிக்கணும். முதல்ல நமக்கு என்ன இருக்கணும்? எல்லா இடங்களிலும் சகிப்புத்தன்மை நமக்கு வேணும். சகிப்புத்தன்மை நமக்கு அவசியம் இல்லையா. நம்ம 2 என்ன சொன்னாங்க? நீதிமானாய் வாழணும். நீதிமான வாழணும் அர்த்தம் மற்றவர்களை அவமானப்படுத்தக்கூடாது. யோசேப்பு என்ன செய்யல? மரியாளை அவமானப்படுத்த மனதிலாம். நீதிமானுக்கு ஒரு சுபாவம் என்ன? மற்றவன் என்ன செய்யக்கூடாது? அவமானப்படுத்தக்கூடாது இல்லையா. இப்போ இவருக்கு அவமானம் தானே, யோசேப்புக்கு அவமானம் தானே, மரியாளுக்கு அவமானம் தானே. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு? நான் அவமானப்பட விரும்பலன்னு சொல்லலை. மரியாதை கல்யாணம் பண்ணால் யாருக்கு அவமானம்? அவருக்கு தான் அவமானம். ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்கணும்? நான் அவமானப்படாதபடி மரியாதை ரகசியமாக தள்ளிவிடப்பா அப்படி தானே சொல்லியிருக்கணும். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல். அப்போ நீதிமானுக்கு ஒரு அடையாளம் என்ன? அது ஒன்றுதான் இல்லை, நிறைய அடையாளம். அதில் யோசேப்பு சொல்கிற அடையாளம் என்ன? மற்றவர்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? அவமதிக்கக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது. இது நீதிமானுடைய 2வது அடையாளம். இப்படி இருந்தால் இயேசு நமக்குள்ள பிறப்பார். 3வது என்ன? வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். வார்த்தைகளுக்கு இது 3 செஞ்சா இயேசு நமக்குள்ள பிறப்பார். இயேசு பிறந்தா நமக்கு என்ன செய்வார்? வழிகாட்டுவார். 2வது என்ன செய்வார்? வாழ வைப்பார். 3வது என்ன செய்வார்? திரளான ஆசீர்வாதத்துக்கு நம்மளை சொந்தக்காரரை மாற்றுவார். ஆமே. இயேசு பிறப்பதற்கு 3 செய்யணும். இயேசு பிறந்துட்டாருன்னா அவர் 3 செய்கிறாரு. இயேசு நமக்குள்ள பிறக்கிறதுக்கு நாம 3 செய்யணும் இல்லையா. பிறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம சைலண்ட் ஆயிடுறாரு, அவர் 3 செய்கிறார். பிறக்கிற வரைக்கும் தான் கஷ்டம் இல்லையா. பிறந்துட்டாருன்னா நமக்கு பிரச்சனை, அவருக்கு வேலை பார்த்துக்கிறார். ஆமே. இப்போ வழி காட்டுறது யார் வேலை? அவர் வேலை. வாழ வைக்கிறது யார் வேலை? அவர் வேலை. ஆஸ்வத்தை பெருக்கிறது யார் வேலை? இதில் நம்ம வேலை ஒன்றுமே, நம்ம வேலை ஒரே ஒரு வேலை தான், அவரை நமக்குள்ளே கொண்டு வந்துடணும். ஆமே. இயேசுவை நமக்குள்ளே கொண்டு வருவது மட்டும்தான் நம்ம வேலை. இப்போ நமக்குள்ளே வந்துட்டார்னா அவர் செய்ய வேண்டியது என்ன செய்கிறார்? என்ன செய்கிறார்? வழிகாட்டுறாரு, வாழ வைக்கிறாரு, திரளான ஆசீர்வாதத்துக்கு என்ன செய்ய வைக்கிறார்? சொந்தக்காரரை மாற்றுறார். கண்களை மூடலாமா? கண்களை மூடலாமா? கண்களை மூடுவோமா? பிறந்தா வானவ புவி மானிட புகழ் பாடிட பிறந்தா. அல்லேலூயா. மானிட புகழ் பாடிட பிறந்தார். குருவை தொடரும் சீசர்களும் குரு போல மாறிடுவார். குருவை
தொடரும் சீசர்களும் குரு போல் மாறிடுவார். அவன் நாமம் தரித்த யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவன் நாமம் தரித்த யாவருமே அவர் பாதையில் நடப்போம். ஆண்டவர் நமக்குள்ள பிறக்கணும். உலகத்துல இயேசு பிறந்த 2024 வருடமாய் விட்டது. எத்தனை பேருக்குள்ள 2024 வருடம் அவர் உலகத்துல பிறந்திருந்தாலும் இயேசு எனக்குள்ள பிறந்து எத்தனை வருஷம் ஆகுது? இயேசு இன்னைக்கு நமக்குள்ள பிறந்து எத்தனை வருஷம் ஆகுது? நீ எத்தனை பேருக்குள்ள இயேசு எனக்குள்ள பிறந்திருக்கிறார் என்ற ஒரு நிச்சயம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கு? ஒருவேளை இதுவரைக்கும் இயேசு எனக்குள் பிறக்கவில்லை என்ற நிச்சயம் இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு யாருக்காக இருக்குன்னா, இன்னைக்கு இந்த இயேசுவை நீங்க சுமந்து கொண்டு போயிடுங்க. இந்த இயேசுவை உங்கள் இருதயத்துக்குள்ள சுமந்து கொண்டு போயிடுங்க. இந்த இயேசுதான் உங்களுக்கு வழிகாட்டுகிறவர். இந்த இயேசுதான் உங்களை வாழ வைக்கிறவர். இந்த இயேசுதான் உங்களை வளமாய் உங்க வாழ்க்கையை மாற்றுகிறவர். திரளான ஒரு ஆசீர்வாதத்துக்கு உங்களை சொந்தக்காரரை மாற்றுகிறது இந்த இயேசுதான். நம்ம பிரயாசப்படலாம், நம்முடைய முயற்சிகள் எடுக்கலாம், நம்ம கடின உழைப்புகள் இருக்கலாம், அவைகள் மாத்திரம் நம்மளை பிழைக்க வச்சிடாது, நமக்கு வழிகாட்டிடாது, நம்மளை வாழ வச்சிடாது. ஒரு திரளான ஆசீர்வாதங்களுக்கு நம்மளை சொந்தக்காராய் மாற்றி விடாது. இந்த இயேசுனிக்கு நமக்குள்ள வேணும். இந்த இயேசுனிக்கு நமக்குள்ள பிறக்கணும். இயேசு நமக்குள்ள பிறக்கன்னா யோசேப்பு மரியாதை செய்த முதல் காரியம், 2 பேருக்குமே அவமானம் வரப்போது, நான் 2 பேருமே சகித்தார்கள். இன்னைக்கு சகிக்கணுங்க, குடும்பத்துக்குள்ள சகிக்கணும். அந்த சகிப்புத்தன்மைக்கு நமக்குள்ள வேணும். அந்த சகிப்புத்தன்மை நமக்குள்ள இருக்கணும். அந்த சகிப்புத்தன்மை தான் இயேசுவை நமக்குள்ள பிறக்க வைக்கும். அதான் கொரிந்தியருக்கு பவுல் சொல்லுவா, நீ ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறது இல்லை? நீ ஏன் அவமானத்தை சகிக்கிறது இல்லை? நீ ஏன் நஷ்டத்தை பொறுத்துக்கிறது இல்லைன்னு பார். சகிப்புத்தன்மைக்கு நமக்குள்ள இருக்குமானால் இயேசு நமக்குள்ள பிறப்பதற்கு ஆயத்தம். ஒரு நீதிமானை போல வாழ விரும்புவேன்னு சொன்னா இயேசு நமக்குள்ள வாழ ஆயத்தம். நீதிமான் என்ன செய்வான்? தனக்கு அவமானம் சகிக்கிறத மட்டுமல்ல, மற்றவனை அவமானப்படுத்தாமலும் கவனமாயிருப்பான். யோசேப்பு மரியாதை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமா யாருக்கும் தெரியாம ஒரே ஒரு நோக்கம், மற்றவங்க நம்மளை அவமானப்படக்கூடாது, அவமானப்படக்கூடாது. ஒரு நீதிமானுடைய சுபாவத்தில் ஒன்று, பல சுபாவ நீதிமானுக்கு அதில் ஒன்று. 3வது, தேவதூதன் சொன்ன வார்த்தை இல்லப்பா நீ சேர்த்துக்கணும், அவ்வளவுதான். ஒரே ஒரு வார்த்தை கூட மறுப்பேச்சே இல்லை. எஸ் எஸ், தேவதூதன் சொன்னார் நீ மரியாதை சேர்த்துக்கணும், மனைவியை ஏற்றுக்கொள்ளணும், அவனை தள்ளிவிடக்கூடாது. இதனுடைய காலகட்டங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்ட். 400 வருஷம் இருண்ட காலம் என்று அழைக்கப்படுது. மல்கியா மத்தியோ 400 வருஷம் இருண்ட காலம். தீர்க்கதரிசிகள் கிடையாது, போதனைகள் கிடையாது, உபதேசங்கள் கிடையாது, ஒரு இருண்டு போன காலம். அதனாலதான் ஆண்டவர் இயேசு செப நாட்டுக்கு போகும்போது இருளில் உள்ள ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டாங்கன்னு பைபிள் சொல்லுது. இந்த இடைப்பட்ட காலத்துல சபைகள் சத்தியத்தை போதிக்கல. ஆண்டவர் இயேசுல பரிசுத்தாவில் பலவிதமான இக்கட்டுகள். அந்த இருண்ட காலத்துக்கு பிறகு 400 வருஷம் ஒண்ணுமே இல்லாத காலத்துக்கு பிறகும் ஒரு தேவதூதன் சொன்ன வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டார். அப்படியே ஏற்றுக்கொண்டார். அப்படியே ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு மனது நமக்கு இருக்கணும். ஏற்றுக்கொள்ள கீழ்ப்படுகிற ஒரு மனது. இந்த 3 காரியம் இன்னைக்கு நமக்குள் இருக்குமானால் இயேசு நமக்குள் பிறப்பார். இயேசு நமக்குள் ஏன் பிறக்கணும்? நமக்கு வழிகாட்டுவதற்காக இயேசு நமக்கு பிறக்கணும். இன்னைக்கு வழிகாட்டுதல் இல்லாம போனதுனால தான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை பாதிப்பு. நம்ம ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு காலத்துக்கு முன்பாக நமக்கு சரியான விதத்தில் வழிகாட்டுதல் இல்லாம போனதுனால தான் மிகப்பெரிய பாதிப்புகளை நம்ம சந்தித்து அந்த மரிக்கிற தருவாய்க்கு நேரம் நம்ம கடந்து போகணும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் வேதத்தை கையில் கொடுத்து
தேவ மனிதர்கள் நமக்காக எழுப்பி கொடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபித்து ஆயத்தப்பட்டு தேவ சமூகத்தில் காத்திருந்து அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் புத்திமதிகளையும் எச்சரிப்பையும் கடிந்து கொள்வதையும் கண்டனங்களையும் நமக்கு சரியான விதத்தில் கொடுக்கறதுனால தான் அந்த பாதையை வார்த்தைகளை கேட்டு அந்த வழிநடத்துதலை கேட்டு நம்ம சரியான பாதையில் பயணித்து இன்னைக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாக இருப்பதற்கு காரணம் நமக்கு பாதை காட்டுவது சரியாக இருப்பதினால். அந்த பாதையில் பயணிக்கும் போது தான் ஒரு மனிதன் மரண தருவை கழிக்கிற மனிதன் கூட அவன் பிழைக்கிறது மட்டுமல்ல, அவன் வாழ முடியும். அவன் சுகமாய் வாழ முடியும். அவன் ஆசீர்வாதமாய் வாழ முடியும். அவன் மகிழ்ச்சியாய் வாழ முடியும். அவன் ஆரோக்கியமாய் வாழ முடியும். அவன் நிம்மதியாய் வாழ முடியும். அவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு கூட அவன் பிழைக்கிறவன் அல்ல, அவன் வாழ்கிறவன். வாழ வைக்கிறதோடு முடிக்காம அவனை ஒரு திரளான ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரரையும் மாற்றுவதற்கு மூன்றாவது கருத்தை செய்வதற்கு ஆண்டவர் ஆயத்தம். அதுக்கு தான் தேவன் ஒரு மனிதனுடைய இருதயத்திலே பிறக்க விரும்புகிறான். இந்த பூமியிலே பிறந்ததும் ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ள பிறப்பதும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுப்பது. இதையெல்லாம் சொல்லி முடிச்சுதான் 9 சொல்றான், நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார். அந்த பாலகன் பிறந்தாதான் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தோடு இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ முடியும் என்பதை ஆண்டவர் அறிந்ததனால தான் அந்த மகிமையெல்லாம், பரலோகத்தின் மகிமையெல்லாம் துறந்து அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலாக இந்த பூமியிலே பிறந்து, இந்த பூமியில பிறந்ததோடு நின்று விடாம நம்முடைய ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளும் பிறந்து நம்மையும் ஒவ்வொருவரையும் வழிகாட்டி வாழ வச்சு ஒரு திரளான ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களை மாற்றுவதற்காகவே நம்முடைய இருதயத்தில் தேவன் பிறக்க விரும்புகிறார். இந்த இயேசுவை இன்னைக்கு நீங்களும் நானும் இருதயத்தை சுமந்து கொண்டவளாய் நாம் கடந்து போவோமானால் சொல்லப்பட்ட அந்த 3 ஆசீர்வாதங்களையும் நமக்கு தந்து நம்ம குடும்பங்களுக்கு தந்து ஒரு திரளான ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர்களை மாற்றி நம்மளை வழிநடத்துவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே, இதுவரைக்கும் நீங்க எனக்குள்ள இல்லாம இருக்கிறது நீங்க புதிதாய் வந்திருப்பீர்கள். ஆனால் இன்னைக்கு இயேசுவை, இந்த இயேசுவோடு நீங்க கடந்து போங்க. இந்த இயேசுவை சுமந்து கொண்டு கடந்து போங்க. உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்டும். உங்களை கர்த்தர் வாழ வைப்பா. திரளான ஆசீர்வாதங்களுக்கு உங்களை சொந்தக்காரர்களாய் இயேசு மாற்றுவதற்காகவே இந்த பூமியிலே பிறந்து இந்த பூமியிலே கர்த்தர் வளர்ந்து நமக்குள்ளாக இன்னைக்கு இருந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறான். அந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு நமக்கு தேவை. பரிசுத்த பிதாவே, இந்த வேளைகளை அர்ப்பணிக்கிறோம், இந்த வேளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவரைக்கும் ஆண்டவரே, யாரெல்லாம் அந்த இயேசு எங்களுக்குள்ள இல்லை என்ற உணர்வை உணர்றார்களோ அவர்களுடைய இருதயத்துக்குள் இன்றைக்கு நீர் உதித்து, அவனுடைய இருதயத்துக்குள் இன்றைக்கு நீர் பிறந்து ஆண்டவரே வந்த ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நீர் வழிகாட்டி இவங்களை வாழ வைத்து ஒரு திரளான ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களாய் நீர் மாற்றி கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த கிறிஸ்துமஸுக்கு வரும்போது இந்த இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொண்டு, இந்த இயேசுவை நாங்கள் சுமந்து கொண்டு கடந்து போனோம். ஆண்டவர் எங்களை இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து எங்களை கர்த்தர் மாற்றி எங்களை வாழ வச்சது மட்டுமல்ல, இன்னைக்கு ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தோடு ஒரு பெருத்த ஆசீர்வாதத்துக்கு நாங்கள் சொந்தக்காரர்களை வாழ்கிறோம் என்ற ஒரு நல்ல சாட்சியை நாங்கள் கேள்விப்பட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டி கொடுக்க வேண்டும் என்று உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். மகிமையுள்ள கரத்தை அர்ப்பணிக்கிறோம். காத்துக்கொள்ளும், ஆளுகை செய்யும், நடத்தும். உங்க நாமத்தை நீர் உயர்த்தும். வந்திருக்க அத்தனை பிள்ளைகளுக்கும் சொல்லப்பட்ட அந்த 3 ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தந்து திரளான ஆஸ்திகளுக்கு இவனுடைய சொந்தக்காரர்களாய் மாற்றி கர்த்தர் வழி நடத்துங்க சுவாமி. கர்த்தர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிற ஒரு ஜனங்கள் கூட வெறுமனையே போகாம, சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஆண்கள், பெண்கள், வயதான தகப்பன், தாய்மகள் அத்தனை பேரையும் ஆண்டவரே ஒரு திரளான ஆஸ்திகளுக்கு சொந்தக்காரர்களை வைத்து நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். மகிமையுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். காத்துக்கொள்ளும், நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்படி எளிமை நிற்கவும் ஒரு பாடலை பாடும்போது நமக்கு பாதையில் நடப்போம், அவன் நாமம் தரித்தவன் அவன் பாதையில் நடப்போம். குருவை தொடரும் சீசர்களும் குரு போல மாறிடுவார். குருவை இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவரையும் உம்மை போல மாற்றிடுங்க ஆண்டவர். ஒவ்வொருவரையும் உம்மை போல மாற்றிடுங்க ஆண்டவரே. தரித்தவன் யாவருமே அவர் பாதையில் நடப்போம், அவர் நாமம் தரித்தவன் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். குருவை தொடரும் சீசர்களும் குரு போல மாறிடுவார். அவர் பாதையில் நடப்போம், அவர் நாமம் தரித்தவர் யாவர். இயேசுவின்
நாமத்தினால் வந்திருக்க ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும், ஒவ்வொரு ஆண்களையும், ஒவ்வொரு பெண்களையும், ஒவ்வொரு வயதான தகப்பன் தாய்மார்களையும் உம்மை போல மாற்றுங்க ஆண்டவர், உம்மை போல மாற்றுங்க ஆண்டவர், உம்மை போல மாற்றுங்க ஆண்டவர். இந்த கூடாரத்தோட வந்திருக்கிற இந்த முக்கியமான ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒரு ஜனங்கள் கூட உம்மை போல மாறாம, உம்மை போல வாழாம ஒருவரை கடந்து போயிடவே கூடாது. அத்தனை ஜனங்களையும் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள், ஒவ்வொரு ஆண்கள், ஒவ்வொரு பெண்கள், ஒவ்வொரு வயதான தகப்பன் தாய்மா, ஒவ்வொரு தலைவர்கள் அத்தனை பேரையும் உம்மையே போல உம்மை போல மாற்றும், உம்மை போல மாற்றும். அத்தனை காரியங்களையும் அத்தனை செயல்களையும் உம்மையே பிரதிபலிக்க ஒரு அபிஷேக வல்லமை வந்தக்கு அத்தனை பேருக்கு மேல உம்மை போல வாழ எனக்கு ஒரு அபிஷேகம் வேணும், எனக்கு ஒரு கிருபை வேணும், எங்களுக்கு வல்லமை வேணும். உம்மை போல வாழ ஆண்டவரே, உம்மை போல வாழ ஆண்டவரே, உம்மை போல வாழ எங்களுக்கு அபிஷேகம் வேணும், எங்களுக்கு கிருபை வேணும், எங்களுக்கு வல்லமை வேணும். இந்த வேளையில அர்ப்பணிக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேல ஒரு அபிஷேக வல்லமை ஓ ராபா பாபா அல்மா ராகாபா ரிபாஷா கானா இயேசுவின் நாமத்தால் ஓ ஒருவருக்கு மேல உச்ச தலைமுதல் உள்ளங்கால் வரைக்கும் ஒரு அபிஷேக வல்லமை ஊடுருவி பாய்வதாக ஒரு அபிஷேக வல்லமை. ரிபா கமனா டாடா ரிபா ஷபதுடா கரா அல்மாரா கமனா துடி அந்தரா ரபா ஷபதுடியா கரமனா ரிபா கமனா துடி அந்தரா மனா ஷபதுடா கரா அல்மாரா பாதுடி அந்தரா மனா சியாதா ரிபா கமனா துடி அந்தரா மனா அல்மாரா ஷபதுடா கரவா ஒனபா ஷபதடா லிமா கரானா அல்மாரா கமனா சேஹதா இயேசுவின் நாமத்தால் அத்தனை பேருக்கு மேல ஒரு அபிஷேக வல்லமை மறுரூபப்படுத்துகிற ஆண்டவரை போல ரகாஷபா ரிபா கத்ரா இயேசுவின் நாமத்தால் அப்படிப்பட்ட அபிஷேக வல்லமை ஒவ்வொருவரும் நிரப்பட்ட இயேசுவின் நாமத்தினால் கடைசியா குருவை தொடரும் சீசர்களோ குரு போல இயேசுவின் நாமத்தால் உம்மையே நாங்கள் பிரதிபலித்து காட்டக்கூடியவளா மாற்றிருக்கப்பா. வை தொடரும் சீசர்களோ குரு போல மாற்றிடு அவன் நாமம் தரித்தவ யாவருமே அவர் பாதையில் நடப்போ. அவன் நாமம் தரித்தவ யாவருமே அவர் பாதையில் நடப்போ. வாழாமை உம்மையே பிரதிபலித்து காட்டக்கூடியவர்களா, உம்மையே பிரதிபலித்து காட்டக்கூடியவர்களா ஆண்டவரே. ஏரோது அரண்மனைக்குள்ள பேதுரு கடந்து போன போதும் நீ அவர்களோடு ஒருவனை போல் இருந்த, நீ அவர்களோடு கூட ஒருவன், உன் பேச்சு அதை வெளிப்படுத்தி என்று சொல்லி ரோதை என்ற பெண் ஆண்டவரை பேதுருவை அடையாளம் காட்ட முடியும். நாங்கள் இருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே அப்படிப்பட்ட அடையாளத்தை பதித்து வாழ, உண்மையே நாங்கள் பிரதிபலித்து வாழ, உம்முடைய அடையாளத்தை நாங்கள் பதித்து கொண்டு வாழ, உம்முடைய அடையாளத்தை பதித்து வாழ ஆண்டவரே வந்திருக்க அத்தனை பேருக்கும் தேவன் கிருபை பாராட்ட வேண்டும் என்று உங்க சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்க. இது எங்க திறமையில முடியாதப்பா, எங்க கிராக முடியாத ஆண்டவரே. உங்க இரக்கத்தை நாங்க கேட்கிறோம், உங்க கிருபையை நாங்க கேட்கிறோம், உங்க தயவை நாங்க கேட்கிறோம். உங்க இரக்கமும் கிருபையும் தயவும் தான் எங்களை இப்படி மாற்றுமானால் அந்த இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் வாழ கர்த்தர்கள் கனுகரகம் பாராட்டும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். அந்த அத்தனை பேருக்கு மேலேயும் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான பிரசன்னத்தை வைத்து, ஒரு மகிமையான அபிஷேகத்தை வைத்து, ஒரு மகிமையான மறுரூபத்தை வைத்து கர்த்தர் அந்த ஸ்தலத்தில் கடந்து போகுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டி கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். மகிமையுள்ள கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவன் காத்து நடத்தும், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும், அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.